மதுரைக்கு பக்கத்தில் ஒரே ஒரு நாளில் ஒரு சூப்பரான ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. மதுரைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடமா வந்து ஆச்சரியப்பட வச்சு எங்களையும் நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கோம். பாதை சூப்பராக மேலே ஏறிக்கிட்டே இருக்குங்க. முட்டு சந்திரா அந்த இருக்குது, ஆனால் ஓட இந்த தான் இருக்குது. அப்போ அந்த பக்கம் தான் போய் பாதை ஏறும். இப்போ தண்ணி வர பாதையை காட்டுதோனே அந்த வெண்ணியை தானே அப்போ தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன்டாடி என் பேச்சை கேட்கவே மாட்டேறேன். நண்பர்களே, பாதை தெரியாமல் அங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ பாதையை கண்டுபிடிக்க கொஞ்சம் டஃப் தாங்க. அப்படி இருக்கப்போ என்ன மாதிரி இருந்தில்ல, ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு டென்ஸான ஒரு இடங்க. ஸோ ரொம்ப சேஃபாக வந்துட்டு ரொம்ப சேஃபாக போகணும். இந்த இடத்த பற்றி இல்லை இங்கே என்ன அனிமல் இருக்குது, இங்கே என்ன நிலவரம் எதுவுமே தெரியாது. இந்த இடத்துல பாருங்கள், பாறையை பாருங்கள். அப்பா ரெண்டு பக்கமும் அப்படியே தூண் மாதிரி அப்படியே அரணா நிற்கிது. பயங்கரமான கோயிலுங்க. சத்தியமாக இருப்பாக்கல வெள்ளிமலை கோயில் இது. அட்லாஸ்ட் ஆமாம், எங்கே வந்துட்டு பார்த்தீங்களா? வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு பக்கத்தில் ஒரே ஒரு நாளில் ஒரு சூப்பரான ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. ஸோ அந்த ஒரு விளாக் தான் நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கொடரோடு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வெள்ளிமலை வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஒன் டே ட்ரிப்புங்க இது. நம்ம ஊரில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டரு, 45 நிமிஷம் தான். பைபாஸ் ஒரே பைபாஸு அழுத்தி இங்கே வந்துட்டோம்னா பைக் வந்து நம்ம அந்த இடத்துல போட்டு அப்படி இப்படி ஒத்தையடி பாதையில் ஏறி போகண்டா அந்த வாட்டர் ஃபால்ஸை அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு வாட்டர் ஃபால் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ தான் அது. ஸோ செம்மையாக இருக்க போகுது. ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இதில் காத்துட்ருக்கு. ஸ்டே டியூன். கிளைமேட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, இப்போது ஒரு 2-3 நாளாகவே புயல்னு சொல்லிவிட்டு மழை பெஞ்சிக்கிட்டு ட்ரிஸ்லிங்காக இருந்துக்கிட்டு கிளைமேட்டும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ அதனால் சூப்பரான வைப்பு. மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 இருக்குமா? ஆமாம் 8:30. ஸோ 8:30 மணி மாதிரியே இருக்காது. காலையில் 6 மணிக்கு இப்போ தான் விடிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ராவல் தான் அது. ஸோ பார்த்துங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குயிக்கான ஒரு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போய் நம்ம வேலையை பார்க்கலான்னு பாருங்கள். தேடி பாதையாக போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து 2 இடம் பிரியுது. எந்த பாதை இல்லை, சரி குத்துமை இப்போ ஒரு பாதையில் போகும்னு சொல்லிட்டு போயிடும். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி காட்டு பாதையில் எல்லாமே ஒரே இடத்துல தான் சேரும். பாடுறா ஃபோன் வருது, டவர் இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல. ஓப்பனான ஸ்பேஸு. ஏதோ திக்கு தசை தெரியாத காட்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். அனிமல்ஸ் இருக்காதுன்னு நம்புகிறேன். இந்த மலையில் பெருசாக பெரிய அனிமல்ஸ் இருக்காது, மேன் ஹண்டர்ஸ் இருக்காது. ஸோ பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மதுரைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடமா வந்து ஆச்சரியப்பட வச்சு எங்களையும். ஸோ நிறையா பறவைங்க சுத்தம், அழகழகாக பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறந்துட்டுருக்குங்க. கேட்கவே இனிமையாக, பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு வெட்ட வெளியிலேருந்து ஒரு காட்டுக்குள்ளே போகுது. ஒரு ஓப்பனான ஸ்பேஸ்லேருந்து ஒரு இன்னும் அப்படியே ஒரு டென்ஸான ஒரு இடத்துக்குள்ளே தான் போகிறோம். நல்லாயிருக்கு. டக்குன்னு இடம் மாறிடுச்சு வருங்க. சலன்னு சவுண்டு கேட்குது. ஆளுங்க வர்றாங்க. அப்பாடா கேட்டுக்கலாம். எங்கேருந்து ப்ரோ வரீங்க? மதுரை தானா?
நாங்களும் தெரியாது, நாங்களும் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வர்றோம். நீங்கள் எந்த பக்கம் போனீங்க? இந்த பக்கமா? அப்போ இந்த பக்கம் போய் பார்ப்போமா? ஆனால் அங்கிட்டு ஒன்றும் இல்லையா, பார்க்க நிற்கிற மாதிரி தெரியுது. அவர்கிட்ட வேணா கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆனால் டவர் கிடைக்குதா? ஏன்னா ஓப்பனான ஸ்பேஸ் வரணும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நான் போகணும். இப்போ தான் மலையை ஒட்டி வந்திருக்கோம். கொஞ்சம் மேலே ஏறினாலும் ஓப்பனான ஸ்பேஸ் வரும். காலையில் இன்றைக்கி நம்ம வேறு ஒரு வேலைக்காக கிளம்புறோங்க. கிளம்பி ஆனால் அந்த வேலை வந்து பார்த்தோன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ராமநாதபுரம் போக வேண்டியது இருந்துச்சு. பார்த்தா மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேலை கேன்சல் ஆகிடுச்சு. சரி காலையில் வெள்ளம் தான் எழுந்திரிச்சோம், அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சப்போ நமக்கு இந்த இடம் கிடச்சிச்சுங்க. அதனால் அப்படியே கிளம்பி வந்துட்டு தான் இப்போ எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? நீதி தானே, அவர் தானா? எல்லாத்துக்கும் காரணம் அவர் தாங்க. அதே தான். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வேறு வேலைக்கு கிளம்பினோம் ப்ரோ. அப்புறம் அந்த வேலை கேன்சல் ஆகிடுச்சு. சரி சும்மா தானே இருக்க, பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போது காட்டுதா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீக்கி பக்கத்தில் காட்டிடுச்சா? ஓ, ஸோ அந்த பாதையில் இந்த மாதிரி இந்த பாதையில் இருக்கணுமா? இந்த பாதை அங்கே தான் போய் ஜாயின் ஆகுது. இந்த பாதை ஆனால் அங்கே தான் ஜாயின் ஆகுது. ஏன் இந்த தண்ணி சவுண்ட் நல்லா கேட்குது. நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருக்கோம். பாதை சூப்பராக மேலே ஏறிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. எங்கு தொடங்கும் எங்கு முடியும்? ஆஹா, என்னோட ஒரு பாதம் முடிச்சு நினச்சேன். இருக்கு அப்புறம் எவ்வளோ வந்தீங்க நீங்கள்? நீ உள்ளே போனீங்களா? நீ உள்ளே போயே கண்டுபிடிக்க முடியலையா? இந்த ஒரு பாதம் ஜாயின் ஆகுது. நான் தான் சொல்கிறேன்ல, அதான் இது வரையும் நம்ம சுற்றுறது வரையும் என்னடா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரே டெஸ்டினேஷன் நோக்கி தான் போகும் இந்த மலைப்பாதைகள்லாம். ஏன்னா அதிகமாக அந்த இடத்துக்கு தான் அதிக ஆட்கள் போயிருப்பாங்க. அலர் வயலுக்குள்ளியாடி? அலர் வயலுக்குள்ள எப்படா நீ பக்கத்தில் போன? இந்த 2 பாதை போகுது. மேப் எந்த பக்கம் நான் காட்டுது ப்ரோ? நீங்கள் எந்த பக்கம் போனீங்க? இங்கே தான் நின்றோம். 2 பாதை 3 பாதையாக இருந்துச்சு. ஆனால் தண்ணி சவுண்டு இங்கிட்டு தான் கேட்குது. ஆமாம், நேராக இப்படி போனால் வெளியே போகலாம். போயிட்டு வந்துட்டீங்களாங்கிட்டு அந்த ஓடையை தான் பாதையாக காட்டுது. இங்கே தண்ணி வர அவர் வீடியோவில் காட்டும்போது இப்படின்றவங்கள காமிச்சு முடிச்சிட்டாரு. சரி, நான் கூட ஏதோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நினச்சேன். ஏய் முட்டு சந்திரா அந்த இருக்கு. ஆனால் ஓடை இந்த தான் இருக்குது. அப்போ அந்த பக்கம் தான் போய் பாதை ஏறும். இப்போ தண்ணி வர பாதையை காட்டுதோனே. அந்த வெண்ணையை தானே அப்போ தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன்டாடி என் பேச்சை கேட்கவே மாட்டேறேன். தண்ணி வர பாதை அது எப்படி இருக்குன்னே தெரியாது. அது ஏன்னா தாரோடு பைபாஸாக போட்டு வச்சுருக்க போகிறாங்க. எங்க போய் உள்ளே குதிச்சுட்டு வர உங்கள் அப்பா கணிட்டு நான் சொல்லிக்கிறேன். நான் நீ வேற உங்கள் அப்பாட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டேன். நான் ராஜேஷ் கூட தான் போனேன்ட்டு. நண்பர்களே, பாதை தெரியாமல் அங்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ பாதையை கண்டுபிடிக்க கொஞ்சம் டஃப்பு தாங்க. ட்ரக்கிங்லாம் வந்து கஷ்டம் கிடையாது, பாதையை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டங்க. ஸோ நிறையா பாதை பிரிஞ்சு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்குது. ஸோ நீங்களே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, கண்டுபிடிச்சிடலாம். இது வேறு பிஜிஎம் போட்டுக்கிட்டே வரையா? வாய் வர டைப் அடிக்கிறோம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடை பிரியிற பாதைக்கு வந்துட்டோம். எனக்கு தண்ணி சவுண்டு ஹெவியாக கேட்குது.
அப்படின்ட்டுருக்குங்க ஆயிட்டுங்க அவன் என்ன அங்கேருந்து குதிச்சிடுறதானா? நண்பர்களே, கோப்ரோவில் சார்ஜ் இறங்கிடுச்சு, சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் ஐஃபோனில் வில் கண்டினியூ. எங்கே வந்துட்டான் ப்ரோ. ஸோ இதை ஒட்டி மேலே போகணுமா இல்லை இதை ஒட்டி கீழே போகணுமா? ஒரு வழியாக தண்ணி போகிற பாதையை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குளிக்கிற இடத்த தான் கண்டுபிடிக்கணும். நம்ம பயணத்தோட முதல் லேண்ட்மார்க் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காவல்காரன் கோயில் தான். கருப்பசாமி மாதிரி தான் இருக்குது. இது காவல்காரன் கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இந்த பயணத்தோட முதல் லேண்ட்மார்க்கு. ஸோ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து தான் அந்த நீர் போகிற பாதை ஸ்டார்ட் ஆகும். இதிலேருந்து தான் நம்ம மேலே போகணும். நம்மளோட அடுத்த லேண்ட்மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை கோயில். அதை நோக்கி தான் நம்ம போக போகிறோம். நம்ம கேமராமேன், திறமையான கேமராமேன் பின்னாடி வளைச்சிட்டு இருக்கியா பாருங்க. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம தண்ணி வர இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கோப்ரோவில் விளாக் பண்ணுறது போய் ஐஃபோனில் பண்ணுறது போய் இப்போது டிஎஸ்எல்ஆருக்கே வந்துட்டு நான் வேறு வழி இல்லாமல். ஸோ இப்போ வந்து நம்ம என்னடா அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு இடத்துல போய் குளிக்கணும். மேலே போயிட்டு நம்ம வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலாம். செம்மையான ஒரு ஸ்பாட்டுங்க இது. ஆக்சுவலாக என்னடா இது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் என்னன்னு தெரியல. நான் நெட்டில் பார்த்த வரையும் ஆர்எஃப்னு எதுவும் போடலை. கீழே கேட்ட வரையுமே வந்து பார்த்தோன்னா எல்லோரும் மேலே போகலாம், அவங்க தான் வழி சொல்லி அனுப்புனதே மேலே. அப்படி இருக்கப்போ இது என்ன மாதிரி இருந்தில்ல, ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு டென்ஸான ஒரு இடங்க. ஸோ ரொம்ப சேஃபாக வந்துட்டு ரொம்ப சேஃபாக போகணும். இந்த இடத்த பற்றி இல்லை இங்கே என்ன அனிமல் இருக்குது, இங்கே என்ன நிலவரம் எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் வரதா இருந்தாலும் விசாரிச்சுட்டே வாங்க. நீங்கள் கீழே விசாரிச்சுக்கிட்டே மேலே எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே வாங்க. ஸோ நாங்கள் கேட்டு வந்தோம், அவங்க தான் வழி சொன்னாங்க. வழி சொல்லி தான் அந்த பக்கம் வந்திருக்கோம் நாங்கள். ஸோ நீங்களும் கேட்டு வர்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லது. ஒன்ஸ் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் கீழே எல்லாத்தையும் நல்லா தெளிவாக கேட்டுட்டு மேலே ஏறிவாங்க. வந்தீங்கன்னா வழக்கமாக பெருசாக குப்பையாகாமல் மனிதர்கள் நடமாட்டம் ரொம்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது டூரிஸ்டர் இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வர்றவங்க நடமாட்டம் ரொம்ப இல்லை. அதனால் வந்து பார்த்தோன்னா நீ இந்த இடம் அழுக்காகாமல் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அழுக்காக்கிறாங்க. அதுதான் மேலே வந்து கூட உள்ளே போய் எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு பயங்கர டென்ஸான ஒரு இடம். நண்பர்களே, நல்லா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு டப்பு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபேமிலியாக குளிக்கிறதுனா இல்லை இதே வந்தீங்கன்னா குளிச்சுக்கலாம். அந்த இடத்துல சூப்பரான ஸ்பாட்டுங்க இது. இந்த இடத்துல பாருங்கள், பாறையை பாருங்கள். அப்பா, ரெண்டு பக்கமும் அப்படியே தூண் மாதிரி அப்படியே அரணா நிற்கிது. நம்ம நடுவில் ஏறி மேலே போக போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது, வெள்ளிமலை கோயில். அந்த கோயில் வரை அலோட என்னன்னு தெரில. இது ஆர்எஃபாக தான் இருக்கும். ஆனால் என்ன கோயில் இருக்கிறதுனால பொதுமக்கள் வருவாங்க. அந்த பாதையை மட்டும் தான் அவங்க அலோவ் பண்ணியிருப்பாங்க. வேறு எங்கிட்ட நம்ம காட்டுக்குள்ளே பார்த்தான்னு தூக்கிடுவாங்க. என்னாச்சு, திருப்பி பாதைங்கிட்ட வந்துட்டோம். என்னங்க போயிட்டு எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலங்க. இந்த ஒரு பாதை போகுது, மேலே ஒன்று போகுது. எப்படி போகலாம், எங்கிட்டு போகலாம்? மேலே தானா? இங்கே ஒரு கோயில் இருக்கு. இதுதான் அந்த கோயில். ஏன்டா வெள்ளிமலை கோயில்? அவர் இந்த கோயிலில் வீடியோவில் காட்டவே இல்லையா? பயங்கரமான கோயிலுங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல. வெள்ளிமலை கோயில் இது பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஒரு மலைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இடம், இப்படி ஒரு கோயில் எதிர்பார்க்கவே இல்லை.
ஸோ இங்கே இருக்க நேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை கும்பிட்றதுக்காக வருஷம் வருஷம் அந்த திருவிழா அன்னைக்கு வருவாங்க. உங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க. செம்ம. இன்னும் நாங்கள் எங்களோட இடத்த கண்டுபிடிக்கல. நாங்கள் போக வேண்டிய சேர வேண்டிய இடத்த கண்டுபிடிக்கல. ஆக்சுவலாக முன்னாடி கீழே குளிக்கலாம், பட் நாங்கள் இன்னொரு இடத்த தேடிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நண்பர்களே, எங்களால் வந்து இன்னும் தண்ணியை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த இடத்த மட்டும் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அது ஒரு நாள் இன்னும் முன்னாடியே இருக்கும். அப்படியே மேலே போயிட்டே தாங்க இருக்குது. அட்லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் தேடலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோங்க. வந்துட்டேன் அட்லாஸ்ட். ஆமாம், எங்கே வந்து பார்த்தீங்களா நண்பர்களே? தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. உள்ளே போனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நிற்க முடியல. அப்படியே ஐஸ் கட்டி வந்து பார்த்தா முதுகில் குத்துற மாதிரி வந்து பார்த்தா தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக வருது. குற்றாலத்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸில் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். பயங்கரமான ஃபோர்ஸ் தான் குளிச்சாங்க. நண்பர்களே, ஒரு வழியாக நமது பயணத்தை முடிச்சாச்சு. ரொம்ப நேரம் தேடலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் கிடச்சிருக்குங்க. நேராக வந்து உங்களை இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாதை பிரியும், நிறைய இடத்துக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக நாங்கள் வீடியோவில் காட்டின மாதிரியே, வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரியே மேலே ஏறி வந்துடுங்க. தயவு செஞ்சு ஷார்ட்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸோடு நிப்பாட்டிட்டாங்க. லென்த்தாக லாங் வீடியோவும் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் வாங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம். நாங்கள் வெறும் ஷார்ட்ஸை மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோம். நீதி ப்ரோவோட ஷார்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அந்த இடத்துல அலைஞ்சிட்டு கடைசியில் அவரே வீடியோ கால் துணை கூப்பிட்டு அப்படி தான் வந்து இந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம ட்ராவலில். மனோ ப்ரோ உங்கள் பேர் விக்னேஷ். ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோ ட்ராவல் ஆகுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் நீ முடிஞ்சால் அடுத்து நாங்கள் ஃப்யூச்சரில் ட்ராவல் பண்ணுவோம், சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவலோட சிறப்பே அதுதான். நம்ம இன்ஸ்டாவில் நம்மளை ஃபாலோ பண்ணுற முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தா நமக்கு ட்ராவலில் பழக்க மாட்டேங்க இன்றைக்கி. அதனால் அந்த வரிசையில் வந்து பார்த்தா இப்போ நீங்களும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இலக்கை நோக்கி போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி முடியலையே திரும்ப வருவோன்னு வந்தோம். பார்த்தா கடவுளாக அனுப்ப 2 பேரும் வந்தாங்க. அண்ணன் தான் சொல்லணும். அண்ணனா? என்னங்க அண்ணன்ட்டீங்க பொசுக்குண்டு? கேமராவில் அப்படிலாம் நீ பேர் சொல்லி அண்ணன் வயசானே நினச்சிருவாங்க நம்மளை. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்க. அது சேனல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறையா சேனல், நிறைய வீடியோஸ், இந்த ஹெடன் ஃபால்ஸு, நிறைய ஹெடன் பிளேசஸ்லாம் கண்டிப்பாக போடுவாங்க. ஆல்ரெடி போட்டிருக்கோம் ப்ரோ. போட்டதை பார்த்தாலே போதும் ப்ரோ, நம்ம உழைச்சிக்கலாம் ப்ரோ. இந்த பாதை வந்து நிறையா குறுக்கல் பாதையாக போகுது. இது கரெக்டாக பாதையை கரெக்டாக தேர்ந்தெடுத்து வீடியோ போட்டிருக்கோம்.
இது கரெக்டாக பார்த்து நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாலுமே இப்போ எனக்கு அந்த ஷார்ட்ஸாக ரீல்ஸ்லாம் போட பிடிக்காது. ஆனால் இப்போ அது போட்டால் மட்டும்தான் அவங்க ஓரளவுக்கு பார்க்குறாங்கன்ற ஒரு காரணத்தினால வந்து என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லாமல் நம்மளும் அதை நோக்கி போக வேண்டியதாக இருக்குது. ஏங்க நம்ம ஒரு 4 மணி நேரம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமா இந்த இடத்த. 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணதை வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு நிமிஷத்தில் காட்டுங்கன்னா எப்படிங்க முடியும்? அதெல்லாம் வந்து கொலை குத்தம் இல்லையா அதெல்லாம். ஓகே நண்பர்களே, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் மறக்காமல் இருந்தீங்கன்னா வாங்க, ரொம்ப சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. காட்டணும் ஆசை பண்ணிடுறாங்க. நீட்டாக இருக்குது, போகிறே நீட்டாக இருக்குது, எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் டஸ்ட்டும் இல்லாமல் அழுக்காகாமல் இருக்குது. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளைக்கு ஓப்பனில் இருக்கும். நீங்கள் பாட்டிலையும் குப்பையும் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நான் உண்டா இந்த இடம் முடிஞ்சு சோழி முடிஞ்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை மட்டும் தவிர்ப்போம். இந்த இடத்த நம்ம நிறைய இடத்த இந்த மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த இடமும் சேர்ந்துடக்கூடாது. நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது உண்மையிலேயும். ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்டே டியூன். மழை வருது, நாங்கள் அப்படியே கூடிய சீக்கிரம் வேகமாக போயிட்டு நம்ம பார்க்கிங்கில் போய் பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ அடுத்த ஒரு இடத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன், அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸ்டே டியூன். பாய் பாய்.